இணைய மோசடி பகடிவதைக்கு எதிராக இறுதி நடவடிக்கையாக சமூக ஊடகங்களுக்கு லைசென்ஸ் ஆகஸ்ட் 1 முதல். பினாங்கு இந்து மாணவர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையுடன் எய்ம்ஸ் கல்லூரியில் 20 இடங்களை வழங்க தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் முன் வந்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தகவல். தனது 14 வயது மகளை கற்பழித்த குற்றச்சாட்டை ஆடவன் மறுத்தான். ஏப்ரல் மாதத்தில் 24 மணி நேர ஷிப்டுக்கு பிறகு தொழில்நுட்ப காரணங்களால் 200 ரிங்கிட் நிராகரிக்கப்பட்டதால் மருத்துவர் விரக்தி. லங்காவி பந்தாய் சின்னாங் கடலில் சகோதரியை காப்பாற்ற முயன்ற 15 வயது பையன் மூழ்கி மரணம். இணைய மோசடிகள், இணைய பகடிவதை மற்றும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு அரசாங்கத்தின் இறுதி நடவடிக்கையாக சமூக ஊடகங்கள் தங்களது தளங்களுக்கு லைசென்ஸ் அல்லது உரிமம் எடுக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை ஆக்கப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் என MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லைசென்ஸ் இல்லாமல் சமூக ஊடகங்கள் தங்களது இணைய தளங்களை குறுஞ்செய்தி சேவைக்கு பயன்படுத்தினால் அவற்றுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டு காலமாக இணைய மோசடிகள், பகடிவதைகள் மற்றும் இணைய குற்றச்செயல்களை சமூக வலைதளங்களில் தடுப்பதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செயல் திட்டங்கள் தோல்வி கண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லைசென்ஸ் எடுக்க வேண்டும் என்ற புதிய விதிமுறையினால் மலேசியாவில் உள்ள குறைந்தது 8 மில்லியன் பதிவு பெற்ற பயனர்களை கொண்ட அனைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் குறுஞ்செய்தி தளங்கள் 1998ஆம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் சேவை வசதிக்கான லைசென்ஸிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அமலாக்க காலத்திற்கு பிறகு லைசென்ஸ் பெறாத சமூக ஊடகங்கள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக பொருள்படும் என்பதோடு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் தெரிவித்துள்ளது. பினாங்கில் உள்ள இந்து மாணவர்களுக்கு 1.5 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயில்வதற்கான 20 இடங்களை பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பள திட்டம் வாயிலாக வழங்குவதற்கு மாய்கா முன் வந்துள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவரும் எய்ம்ஸின் வேந்தருமான தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். இந்த இனிப்பான செய்தியை பினாங்கு மாய்கா தலைவர் தினகரன் தமக்கு தெரிவித்ததாக அரசன் ராயர் என்று கூறினார். ஏறக்குறைய 20 மாணவர்கள் இலவசமாக பல துறைகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார். பல துறைகளில், உதாரணமாக அக்கவுண்டன்சி, பிசியோதெரப்பி, என்ஜினியரிங், அது எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், மற்ற வெவ்வேறு துறைகளில் இலவசமாக B40 மாணவர்கள், குறிப்பாக பிணையில் வசிக்கும் இந்து மாணவர்கள் இலவசமாக பயில்வதற்கு நாம் இப்போது இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம். மற்ற தனியார் பல்கலைக்கழகம் கூட அவங்களுடைய இந்த உதவி செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. அதே போல் எய்ம்ஸ் காலேஜ்ல இப்போது இந்த உதவித்தொகையை நம்மளுக்கு கொடுத்து உதவி செய்யறாங்க. ஏற்கனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் பயில பினாங்கு மாணவர்களுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் உபகார சம்பளத்தை வழங்குவதற்கு முன் வருவதாக கடந்த வாரம் அறிவித்திருந்தது. எய்ம்ஸில் 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மாய்கா 1.5 மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள 20 இடங்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளதால் தற்போது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பளம் 3.5 மில்லியன் ரிங்கிட்டாக அதிகரித்திருக்கிறது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் உபகார சம்பளம் வழங்கும் திட்டத்திற்கு மாய்காவும் உதவி வழங்க முன்வந்தது குறித்து இந்த வேளையில் விக்னேஸ்வரன் மற்றும் பினாங்கு மாநில மாய்கா தலைவர் தினகரனுக்கும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவருமான அரசன் ராயர் தெரிவித்துக் கொண்டார். இந்திய மாணவர்களின் நலன் கருதி ஜாசேகாவுடன் இணைந்து செயல்படும் வகையில் விக்னேஸ்வரன் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு எதிர்காலத்தில் மாய்காவுடன் DAPயும் பினாங்கு இந்து அறப்பணி வாரியமும் இணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் என்றும் ராயர் கூறினார்.
உள்ளூர் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மயக்க மருந்து நிபுணர் ஒருவர் ஏப்ரல் மாதத்தில் 24 மணி நேர ஷிப்டிற்கு பிறகு சாதாரண 200 ரிங்கிட் கோரிக்கையை நிராகரித்ததன் விளைவாக தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். மருத்துவமனையின் வேலை நேர பதிவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் தனது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அந்த மருத்துவர் தனது விரக்தியை முகநூலில் இடுகையிட்டப்பட்டதை தொடர்ந்து அந்த விவகாரம் வைரலாகியுள்ளது. நான் அரசாங்க மருத்துவமனையில் மயக்க மருந்து பிரிவில் அர்ப்பணிப்புள்ள மருத்துவராக இருக்கிறேன். ஏப்ரல் மாதம் பணிக்காக அழைக்கப்பட்ட 24 மணி நேர கடுமையான வேலையை முடித்தேன். பலரது உயிர்களை காப்பாற்றுவதற்காக அர்ப்பணிப்போடு எனது வேலையை செய்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஃபேஸ் ஸ்கேன் முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அன்று காலையில் வேலைக்கான தனது வருகை பதிவு செய்யப்படவில்லை. இதன் விளைவாக எனக்கு கிடைக்க வேண்டிய 200 ரிங்கிட் நிராகரிக்கப்பட்டதாக அந்த மருத்துவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அந்த மருத்துவமனையின் கணக்காய்வாளர் மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடம் பலமுறை முறையீடு செய்தும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அவர் ஏமாற்றம் தெரிவித்தார். இதனால் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டதால் எனது கடமையில் உற்சாகம் இழந்துள்ளேன். இந்த விவகாரத்திற்கு சுகாதார அமைச்சும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையும் விரைந்து தீர்வு எடுக்கும் என அந்த மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மணிலாவில் நடைபெற்ற 2024 ஸ்கேட்டிங் கிண்ண பொது போட்டியில் 28.25 புள்ளிகளை பெற்று மலேசியாவின் ஸ்ரீ அபிராமி சந்திரன் வெண்கலப் பதக்கம் பெற்றுள்ளார். சிறுவயது முதல் பல்வேறு அனைத்துலக ஸ்கேட்டிங் போட்டியில் சாதனை படைத்து வரும் ஸ்ரீ அபிராமி மணிலாவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் மலேசியாவைச் சேர்ந்த மேலும் 2 வீராங்கனைகளுடன் ஸ்ரீ அபிராமியும் கலந்து கொண்டார். அப்போட்டியில் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தோனேசியா, சீனா, தைப்பே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 14 ஸ்கேட்டிங் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பயிற்சியாளர்கள் கிம் ஜுன்சோல், தியாஹுன் மற்றும் கிம் ஜிவோன் தலைமையில் தற்போது பயிற்சியை மேற்கொண்டு வரும் ஸ்ரீ அபிராமி இப்போட்டியில் நோவிஸ் பிரிவில் கலந்து கொண்டார். சி ட்ராஃபி 2024 எனக்கு பிரான்ஸ் மெடல் கிடைத்தது. இந்த வெற்றி மலேசியா மக்களுக்கும் நமது நாட்டின் 67 இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இப்பிரிவில் சீனா தைப்பேயின் ஈ யுன்சென் தங்கப் பதக்கத்தையும் இந்தோனேசியாவின் பிரேயா அனாபெல்லி ராவன் வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றனர். மலேசியாவின் மற்ற 2 வீராங்கனைகளான மெலானி லீ 8வது இடத்தையும் அஷ்லேக் ராஹோங் 14வது இடத்தையும் பெற்றனர். லங்காவில் பந்தாய் சென்னாங் கடலில் குளித்துக் கொண்டிருந்த தனது இளைய சகோதரியை காப்பாற்ற முயன்ற 15 வயது இளைஞன் ஒருவன் மூழ்கி மாண்டான். நேற்று மாலை மணி 3:05 அளவில் நிகழ்ந்த அந்த துயரச் சம்பவத்தில் முகமது இசாம் அகிமி அசிசி மூழ்கியதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷரிமான் அசாரி தெரிவித்தார். முகமது இசாம் அகிமி, அவனது மைத்துனர், 2 சகோதரிகள் தனது சகோதரியின் பிறந்த நாளை முன்னிட்டு தங்களது உல்லாச பொழுதை கழிக்க பந்தாய் சென்னாங் கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது தனது சகோதரி நீரில் அடித்துச் சென்றதைக் கண்டு அவரை முகமது இசாம் காப்பாற்ற முயன்றுள்ளார். அந்த சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட மூவர் லங்காவியிலுள்ள சுல்தானா மலிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களின் நிலைமை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காணாமல் போன முகமது இசாமை தேடும் நடவடிக்கையில் லங்காவி போலீஸ், மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை, மலேசிய கடல் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் என சுமார் 43 பேர் ஈடுபட்டனர். இன்று காலை 10:08 மணியளவில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தனது 14 வயது மகளை கற்பழித்தது மற்றும் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக கொண்டு வரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை 44 வயதான ஆடவன் மறுத்துள்ளான். பால்மரம் வெட்டும் வேலை செய்து வரும் அந்த ஆடவன் ஜூலை 21ஆம் தேதி விடியற்காலை கற்பழித்ததாக முதல் குற்றச்சாட்டும் மற்றும் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக 2வது குற்றச்சாட்டும் இன்று காலை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்துல்லா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டான். அந்த ஆடவனுக்கு எதிரான கற்பழிப்பு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டு சிறை மற்றும் கூடியபட்சம் 10 கசையடிகள் வழங்கப்படலாம். அதேவேளை பாலியல் தாக்குதல் நடத்தியதாக 2வது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது 20,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். அந்த ஆடவனுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை.
அந்த ஆடவனுக்கு எதிரான குற்றச்சாட்டு மீண்டும் ஆகஸ்ட் 28 மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். சிங்கப்பூரில் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் வங்கி அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து அல்லது நடித்து மோசடி செய்த நபர்களினால் 63 பேர் குறைந்தது 10.6 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை இழந்துள்ளதாக சிங்கப்பூர் நாணய வாரியமும் போலீஸ் துறையும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் உள்ளூர் வங்கியில் இருந்து வந்ததாக கூறி ஒரு வங்கி அதிகாரியைப் போல் ஆள் மாறாட்டம் செய்யும் மோசடி பேர்வழியிடமிருந்து அழைப்பை பெறுவார்கள். அதன்பின் வங்கி கணக்குகள் மூலம் சரி செய்ததாக கூறப்படும் வங்கி பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும்படி பாதிக்கப்பட்டவரை இரண்டாவது மோசடி பேர்வழி கேட்டுக்கொள்வார். சில சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் மேல் விசாரணை நடத்துவதாக சாக்குப்போக்கு கூறி மூன்றாவது நபரிடம் தொடர்பு கொள்ளும்படி பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுவர். மேலும் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளுக்கு அதிக பணத்தை மாற்றும்படியும் அவர்களுக்கு ஆலோசனை கூறப்படுகிறது. மோசடி செய்பவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது வங்கிகள் அல்லது காவல்துறையினருடன் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை மூலம் நிலைமையை சரிபார்க்கும் போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர்கள் உணர்வார்கள் என அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளுக்கு தொலைபேசி மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ பணத்தை மாற்றுமாறு பொதுமக்களிடம் அரசு அதிகாரிகள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் என்றும் சிங்கப்பூர் நாணய வாரியமும் போலீசும் தெரிவித்துள்ளன.